ஃபஸ்ட்டு சூரியன் நீச்சமாகக்கூடிய வீடு, சனி உச்சம் பெறக்கூடிய வீடு, சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு, சுக்கிரனுக்கு ஆட்சி பெற்ற வீடு, சொந்த வீடுங்க அவருக்கு, ஓன் ஹவுஸ். அங்கே என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குது? சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். சார், குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாகம் அங்கே இருக்குது. ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி அங்கே இருக்கு. அப்போ பாருங்க, குரு ராகு செவ்வாய், இந்த குரு ராகு சேர்ந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சண்டால யோகம் சொல்லுவாங்க. சாதாரணமாக இங்கே ஒரு ஹோட்டலில் இலை எடுத்துருந்தாருங்க, சாப்பிட்டு போயிட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி அவர் என்ன என் கொடி கட்டி பறக்கிறார். நமக்கு தெரிஞ்சு பேர் சொல்ல முடியாது. இன்றைக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க, ஒரு கிராமத்தில் ஒரு கீத்து கொட்டா போட்டு அங்கே ஒரு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணவங்க இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறார். பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறார். துலா ராசிக்கு சிறப்பு. அப்போ இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எப்படிங்க ஏற்படுது? அப்போ எங்களுக்கு ஏற்படாதா? எங்களுக்கு கிடைக்காதா? அதுக்கு தான் இந்த பதிவு, அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போது சுக்கிரன் ராகு குரு, இந்த குரு ராகு சேர்ந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு வணங்க வேண்டிய தெய்வம், துலாம் ராசி எங்கே போகணும், எங்கே போய் இவங்க வழிபாடு செய்யணும்? ஏன்னா ஒரு பக்கம் ராகு இருக்கிறாரு, அம்பாளுடைய அம்சம், நாகத்துடைய அம்சம். இன்னொரு பக்கம் குரு இருக்கிறார். இப்போ இவங்க 2 பேருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பூந்தோட்டம் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருவாரூர் அல்லது கும்பகோணம், காரைக்கால், இது 3 போகிற இடத்துக்கு பேரளத்துக்கு பக்கத்தில் பூந்தோட்டம், பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் அம்பர் மாகாளம்னு ஒரு கோவில். அது பேர் என்னங்க? மாகாளம். மகா காலம். காலம்னா என்னங்க? டைம். யாருக்கெல்லாம் டைம் சரியில்லையோ, ரொம்ப மோசமான டைமாக இருக்குது, டைமே சரியில்லை, நேரம் என்னங்க இப்படி இருக்குது, இந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுங்க அப்படின்னு உங்களை என்னெல்லாம் நேரம் டஃப் கொடுத்தாலும் இந்த அம்பர் மாகாளம் போனால் உங்கள் காலம் மாறும். அம்பர் மாகாளம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சுக்கிரனுடைய வீடாச்சு. நான் பெருமாளெல்லாம் வணங்கணும். நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க, அல்லது வைகுண்டம் போயிட்டு வாங்க, 108 திவ்யதேசம் போயிட்டு வாங்க. ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு சென்று அங்கே சிவபெருமானுக்கு முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. இல்லைனா அந்த கோவில் குருக்களுக்கு ஒரு ஃபோன் செய்து, சார் நாங்கள் இத்தனாம் தேதி வரோம், ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுங்கள், செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குருக்கள் செஞ்சு கொடுப்பார். மது குருக்கள்னு பேர் நினைக்கிறேன் நான். செஞ்சு கொடுப்பாங்க. அம்பர் மாகாளம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய ஆலயம் அம்பர் மாகாளம். அங்கே சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை, 33 தீபம். பின்னாடி அந்த ராகுவும் கேதுவும் யோக ராகுவாக இருக்கிறார்கள். அங்கே அந்த ஊரில் மட்டும்தான் அப்படி இருக்குது. திலதர்ப்பணபுரிக்கு பக்கத்தில், ஆதி விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில். ஆமாம் சார், நம்ம இந்த ஒரு கோவில் சொல்கிறோம்னா என்ன சொல்கிறேன், இது இதை பேசும்போது அப்படியே அம்பாள் எடுத்து சொல்லக்கூடியது. துலாம் ராசிக்கு காரணம் இல்லாமல் உங்களை அங்கே போக சொல்லலை சாமி. காரணம் இருக்குது, வழிபாடு இருக்குது. அப்போ துலாம் ராசி என்பர்களை வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய கோவில் அம்பர் மாகாளம். அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க. எப்போ செய்யணும்? ராகு காலத்தில் செய்யுங்க. இங்கே எந்த கிழமையில் போனாலும், எந்த நட்சத்திரத்தில் போகணும்? உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். எந்த கிழமையில் போகணும்?
நட்சத்திரத்தில் போக முடியல என்னால், நான் ஒரு 2 கிழமையை சொல்லுங்களா சாமி? ஒன்று வியாழக்கிழமை போங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை போங்க. எந்த நேரத்தில் பண்ணால் நல்லது? ராகு காலத்தில் பண்ணால் நல்லதுங்க, செய்யலாம், தப்பு கிடையாது. பாம்புக்கு ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணி பாருங்கள், அற்புதமான வளர்ச்சி இருக்கும். எந்த திதியில் செய்தால்? அஷ்டமி, ஒரே திதி தான் அஷ்டமி. அப்போது துலாம் ராசி என்பர்களே, இந்த கோடிட்ட ரகசியங்களை அறிந்து அங்கே போய் நில்லுங்க, நல்லது நடக்கும். அப்போது உங்களுக்கு 3 ரகசியங்களை ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய ரகசிய தெய்வமும் போக வேண்டிய ரகசிய கோவிலும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பெண்களாக இருந்தால் சம்திங் இதே கொஞ்சம் மாதவிடாய் கோளாறுகள், பீரியட்ஸ் சம்திங் வரலாம். இதே போல் நான் வெளியூரில் இருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கிறேன், நாக்பூரில் இருக்கிறேன், இல்லை வேர்ல்டு வைடு நான் வெளியூர் நாடுகளில் இருக்கிறேன். சரி, நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹெல்ப் வேண்டும் எனில் கீழே உள்ள நம்பருக்கு நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலில், உங்களுக்கு எந்த கோவில் வருதோ அந்த கோவிலில் அங்கேயே அபிஷேகமோ சகஸ்ரநாம அர்ச்சனையோ ஏதோ அதை செய்துட்டு தீபம் ஏற்ற வச்சுட்டு உங்களுக்கான பிரசாதம் அனுப்பிக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடுக்கப்படும். அப்படி வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், வெளியூர் வெளி மாநிலங்கள் போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வேண்டும்னா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். அப்போது இந்த ரகசிய கோவில்களை அறிந்து, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசிய கோவில்களை அறிந்து நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் இன்னும் நிறைய கஷ்டங்கள், இந்த கர்மா தியரி தான் படக்கூடிய எல்லா துன்பத்திற்கும் கர்மா தான் காரணம். இந்த கர்மாவை எப்படி தொலைக்கிறது? அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தாங்க முக்கியம். அந்த கர்மாவை தொலைச்சிட்டிங்க, கரெக்டான பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராகிடலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.